பைசன் டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல நம்ம துரு அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ஸ்போர்ட்ஸ் டிராமா திரைப்படம் கபடி. இந்த ஸ்போர்ட்ஸை பயமா வச்சுதான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு உண்மையான கபடி வீரருடைய பயோபிக் தான் இந்த பைசன். ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. துரு அவருடைய கெரியருக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படமா நான் பாக்குறேன். அவருடைய நடிப்பு அப்படின்றது வேற மாதிரி இருந்தது. அவங்க அப்பா எப்படியோ அதே மாதிரி இருக்காப்புல மனுஷன். சூப்பரான ஒரு நடிப்பு திறமை. டெஃபினட்டா இதே மாதிரி பிக்கப் பண்ணி ஒரு ஒரு ஸ்கிரிப்டையும் பக்காவா பார்த்து செலக்ட் பண்ணி நடிச்சுக்கிட்டே வந்தாருன்னா முன்னணி இடத்துல வந்து நிற்கக்கூடிய அப்பாவையே முந்தி வரக்கூடிய ஒரு நடிகரா நம்ம பைசன் திரைப்படத்துடைய ஹீரோவான துரு வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பைசன் திரைப்படம் உலக அளவில் 50 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். தெலுங்குல மட்டும் இந்த படம் நல்லா ஓடி இருந்தா இன்னமும் நல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்திருக்கும். ஆனா தெலுங்குல இந்த படம் போல. தெலுங்குல இந்த படம் டிசாஸ்டர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த பைசன் திரைப்படம் எப்பதான் ஓடிடியில் வரும்? ஏன்னா பைசன் அதுக்கடுத்து டியூட் 2 படம் ஒன்னா தான் வந்துச்சு. டியூட் இப்போதைக்கு நவம்பர் 14 நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போது. இன்னும் 2 நாள்ல ஸ்டீம் பண்ண போறாங்க. அப்போ பைசன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. சம்பவம் இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல எப்போ வரும்? ஏன்னா இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸுமே நம்ம நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஒரே நாள்ல 2 படத்தை ஸ்டீம் பண்ண முடியாது இல்லையா? அதனால இந்த படத்துடைய ஸ்ட்ரீமிங் டேட்டை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கிற தகவலை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 21 அதாவது இந்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் தான் இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்டீம் பண்ண போறாங்களாமா. அது மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 5 லாங்குவேஜ்ல இந்த பைசன் திரைப்படம் உங்களுக்காக நெட்ஃபிளிக்ஸ்ல காத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பைசன் திரைப்படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா இன்னும் நீங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணணும். அப்புறமா தான் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும். நெட்ஃபிளிக்ஸ் இந்த விஷயத்த அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த பைசன் திரைப்படத்தை பார்த்திருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்டீம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபேமிலியோட நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்டீம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க.